தான் புருஷன் மனசில் ஒரு இடம் கிடச்சிராதான்னு ஏங்கினவ தான் ரோட்டில் ஓரமாக ஒரு இடம் கிடச்சி நின்றுக்கிட்டு இருக்கா. ரொம்ப நாள் கழித்து விவாகரத்தான அந்த புருஷன் அணுவை பார்க்குறான். எப்படியோ போடின்னு விவாகரத்து பண்ணவன் தான் அந்த ராமநாதன் இப்போது பத்திரமா டாக்ஸியில் போடின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். குழந்தைய சனியன் பீடன்னு திட்டினவன் இப்போ குழந்தைக்கு பேட்டரி கார்லாம் வாங்கி தரான். அணுவை சாப்பிட்டியான்னு கூட அவன் கேட்டதே கிடையாது. இப்போ கூட நிறையா பழம் வாங்கி கொடுத்து அணுவை சாப்பிடுங்கிறான். அணுவுக்கு மனசே மாறிடுச்சு. இவன் விவாகரத்து பண்ணதுனால தான் முன்னாள் காதலன் பரணிக்கிட்ட போயிட்டு நான் உன்னை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு அனு சொல்லியிருப்பா. இப்போது பரணி ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இவளுக்காக காத்துட்ருக்கான். அணுவுக்கு போகவே மனசு இல்லை. அணு தான் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் வீட்டு வேலைக்காரியை பற்றி பேசிகிட்டு இருக்கா. இவள் காலையில் 6 மணிக்கு வேலைக்கு வந்தால் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான் உடம்பை செருப்பாக தச்சு போட்டு எனக்காக வேலை செய்வான்னு. அதை கேட்குற அணு ஃப்ரெண்டுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா அவளுக்கு தெரியும் இது அணுவுக்கு வேலைக்காரி கிடையாது, அணுவோட மாமியார்னு. முறையாக அணுவோட ஃப்ரெண்டு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டப்போ அந்த அம்மா கிட்ட போய் எதுக்கு நடிக்கிற அப்படின்னு கேட்டிருப்பா. அதுக்கு அந்த அம்மா, நான் ராமநாதனோட அம்மானு தெரிஞ்சா அணு என்கிட்ட பேசாமல் போயிடுவா. நான் வேலைக்காரியாக இருந்தாலும் பரவாயில்ல, என் மருமகளையும் என் பேரப்பிள்ளையும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். இப்படி ஒரு மாமியாரான்னு நினச்சி அப்போவே அணு ஃப்ரெண்டு அழுதுருப்பா. அதே மாதிரி தான் இன்றைக்கும் அவள் அழுதுகிட்டு இருக்கா. தொடர்ந்து அணு சொல்கிறா, இந்த வேலைக்காரியை 1 லட்ச ரூபா தரேன்னு சொல்லி நீ கூப்பிடு, அவன் எனக்கு மட்டும்தான் விசுவாசமாக இருப்பான்னு. இதை கேட்குற அணு ஃப்ரெண்டு கோவம் வந்துருச்சு. அவள் ஒன்றும் வேலைக்காரி கிடையாது, உன் மாமியார், உன் குழந்தைய பார்த்துக்கணுன்னு வேலைக்காரி மாதிரி அவன் நடிக்கிறான்னு சொல்லும்போது அணு நினச்சி பார்ப்பா, அந்த மாமியாக்காரி ஒரு கையில் குழந்தைய பிடிச்சிட்டு இன்னொரு கையால் எல்லா வேலையும் பார்த்துருப்பா. அணுவுக்கு கால் அமைக்கி விட்டுருப்பா, பேன் பார்த்துருப்பா, விசிறி விட்டுருப்பா, அணுவோட செருப்பை தொடச்சி போட்டிருப்பா. அணு இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஆயா ஆயான்னு சொல்லி அவளை வேலை வாங்கிட்டமேனு முறையாக அத்தைன்னு கூப்பிட்றா. அந்த மாமியாருக்கு ஒரே சந்தோஷம். மருமகளை வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டா. மறுநாள் இந்த மருமகாரி அத்தை வீட்டுக்கு போயிட்டா. இனி காலம் பூரா நான் உனக்கு அடிமையாக இருப்பேன் அத்தைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கதவு தட்டுற சத்தம் கேட்குது. ஒரு பொண்ணு கை குழந்தையோட வந்து நிற்கிறா. நான் தான் ராமநாதன் ஒய்ஃப்னு சொல்கிறா. அணுவுக்கு புரிஞ்சிருச்சு ராமநாதன் நம்மளை ஏமாற்றிட்டான்னு. நேராக பரணியை நோக்கி ஓடுறா. பரணி இன்னொரு பொண்ணு அங்கே கல்யாணம் பண்ணிட்டான். அந்த ஏற்பாடு செஞ்சதும் ராமநாதன் தான். ராமநாதன்கிட்ட போய் கேட்குறா, எதுக்காக இப்படி நம்ப வச்சு என்னை ஏமாத்தினேன்னு. ராமநாதன் சொல்கிறான், நீ கதறி அழுவுறதை நான் பார்க்கணும் அப்படின்னு. இவன் சொல்கிறா, அது மட்டும் எப்போவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு தன் குழந்தைய தூக்கிட்டு கேரளா போயிடலான்னு சொல்லிட்டு ட்ரெயினில் இருக்கும்போது ட்ரெயினில் திடீர்னு அவள் குழந்தைய காணும். அந்த பக்கம் போய் பார்க்குறா. அந்த குழந்தைக்கு ஆய் கழுவிட்டு இருக்கா. அந்த மாமியாக்காரி சொல்கிறா, காலம் பூரா நான் அவனுக்கு ஒரு வேலைக்காரியாக இருந்துக்கிறேன்னு. அத்தைன்னு வந்து கட்டி பிடிச்சி அழுவுறா. இவ அழமாட்டேன்னு சொன்னவே இப்போ அழுவுறா. இவளுக்கு அழ தெரியும், ஏமாத்தின ஒருத்தனுக்காக அழக்கூடாதுன்னு தெரியும்.